வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 2ல பொது தமிழ், அதாவது 2015 இருக்கிற கொஸ்டின்ல இருந்து பொது தமிழ் பார்க்க போறோம். பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. ஆப்ஷன் சி. விடை தேர்க. சரியான சொற்றொடரை தேர்க. பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு. ஆப்ஷன் பி. கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை? ஆப்ஷன் 3 மற்றும் 4. நும் கூற்று சிறிது ஏற்கத்தக்கது அன்று. அவை எல்லாம் மாதவியின் நூல்கள். இது ரெண்டுமே சரியானது. முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இவ்வினாவில் அமைந்துள்ள வழி எது? வினாவழு. வரை. இவ்வேர்ச்சொல்லை வினையாளனையும் பெயர் ஆக்குக. வரை அப்படிங்கிற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் வரைந்தவன். பின்வருவனவற்றை பொருத்துக. டெலிகேட் பேராளர், சாம்பியன் வகை சூடி, ப்ரொபோசல் கருத்துரு, புரோட்டோகால் மரபு தகவு. ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடு. ஊ என்ற சொல்லின் பொருள் இறைச்சி. தூ என்னும் சொல்லின் பொருள் பின்வருவனவற்றுள் எது? தூ என்னும் சொல்லின் பொருள் உன். பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் 2 பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்க. சரதம் வாய்மை, சூலிகை நிலாமுற்றம், மகோததி கடல், அவனி நாடு. கீழ்காணும் கருத்துகளில் தவறானதை சுட்டி காண்பிக்கவும். கருத்துக்கள்: அமிழ்தத்தை கருப்பஞ்சோறு என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபு. இதுதான் கீழ்காணும் கருத்துக்களில் தவறான கருத்து. மிளகு நீரை சாத்தமுது என்பது வைணவ மரபு. இது சரி. ஆசிரியரை ஐயா என்றே அழைப்பது வேலூர் ஆம்பூர் வட்டாரத்தார் மரபு. இதுவும் சரி. திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீச்சு வெய்வதனை கொட்டகை என்பது செட்டிநாடு மரபு. இதுவும் சரி. அமிழ்தத்தை கருப்பஞ்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபுங்கிறது தவறு. எண்ணிய எண்ணியாங் எய்துப எண்ணியார். இந்த அடியில் அமைந்துள்ள மூனை வகை கீழ்கதுவாய். தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. இதுல எது தவறாக பிரிக்கப்பட்டுள்ளது? வெண்மதி, வெண் பிளஸ் மதி தவறாக பிரிச்சிருக்கு. மீதி எல்லாமே சரியான பிரித்துவதுக. காடுதனை அப்படிங்கிறது காடு பிளஸ் இதனை. வெந்துவர்ந்து அப்படிங்கிறது வெந்து பிளஸ் உவர்ந்து. கருமுகில் அப்படிங்கிறது கருமை பிளஸ் முகில். வெண்மதி வெண்மை பிளஸ் மதி. பொருந்தாத இணையினை காண்க. பொருந்தாதது அழுது அடையடைந்த அன்பர் திருமூலர். இதுதான் பொருந்தாதது. இணையிலே முப்பாலுக்கு இந்நிலத்தே பாரதிதாசனுடையது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் குற்றாகும் இளங்கோவடிகள். அழுது அடையடைந்த நண்பர் திருமூலர். இது தவறு. அழுது அடையடைந்த நண்பர்ங்கிறது மாணிக்க வாசகர். நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? 1 மற்றும் 3. திரு பிளஸ் குறள் ஈக்குவல் டு திருக்குறள். மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்றும் திருக்குறளை கூறுவர். இந்த செகண்ட் கொஸ்டின் செகண்ட் ஆன்சர் தவறு. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. இது சரி. திருவள்ளுவரது காலம் கிமு 32 என்றும் கூறுவர். இந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இதுவும் தவறு. பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில். தேன்மலை அப்படிங்கிறது சுரதாவின் கவிதை நூல். தென்றல் அப்படிங்கிறது கண்ணதாசன் ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகையின் பெயர். இந்தியா அப்படிங்கிறது பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய வார ஏடு. அடுத்து பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் 2 பொருத்தி பட்டியலில் கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்க. கோக்கோதை நாடு சேரநாடு. பார்ப்பு குன்று.
புல்லினம் பறவை இனம். அல்லற் பழனம் சேற்றுவயல். நாடக இயல் எனும் நூலை இயற்றியவர் யார்? பரிதிமாற் கலைஞர். ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை 1 மற்றும் 3. பாடல்தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி. ஏலக்காய், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி எனும் 6 பொருட்கள் சேர்ந்த மருந்து உடல் பிணி போக்கி நலம் செய்யும். இதுதான் ஏலாதி. இந்த 2 கூற்றும் சரியானது. பொருந்தா இணையை கண்டறிக. வழிபாட்டு பாடல்கள். ஆசிரியர். பொருந்தாதது புத்தபிரான், நீலகேசி. இயேசுபெருமான் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை, சிவபெருமான் சுந்தரர், நபிகள் நாயகம் உமறுப்புலவர். புத்தபுரான், நீலகேசி அப்படிங்கிறது தவறு. இந்த மீதி இருக்கிற எல்லா பாடல்களும் வழிபாட்டு பாடல்கள். நீலகேசி அப்படிங்கிறது 5 காப்பியங்கள்ல ஒன்றாகும். திருக்குற்றாலக்குறவஞ்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை 1 மற்றும் 2. திருக்குற்றாலக்குறவஞ்சி நூலை இயற்றிய திருக்குட ராசாப்ப கவிராயர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர். திருக்குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறத்தி குறி சொல்வதும் குற்றாலக்குறவஞ்சின் மைய கதை பொருளாகும். இது 2ம் சரி. மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர்க்கொருவர். இப்பாடலின் ஆசிரியர் யார்? ஒட்டக்கூத்தர். ஒற்றுமை காப்பியம் எனும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் சிலப்பதிகாரம். அம்மானை பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை 2 மற்றும் 1. அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்பது பெயர். அடுத்து அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகைகளுள் ஒன்று. கூற்று 2 மற்றும் 1 சரியானது. கடற்பயணத்தின் சிறப்பை அவை விளக்கும் நூலோடு பொருத்துக. விளைந்து முதிர்ந்து விழுமுத்து. மதுரை காஞ்சி. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி. அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர். புறநானூறு. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது. பட்டினப்பாலை. புனையா ஓவியம் என்பதன் பொருள் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது. கிருஷ்ணகிரி, கோத்தகிரி. இதில் காணப்படும் கிரி என்னும் சொல் கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கிறது? மலை. திருவிளையாடல் புராணம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை 2 மற்றும் 3. திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்த சான்றோர். அடுத்து திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் எனும் 3 பிரிவுகளை கொண்டது. இது 2ம் சரி. பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்தி பட்டியலுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது. கால்டுவெல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. தொல்காப்பியம். தன்னேர் இல்லாத தமிழ். தண்டிலங்கார மேற்கோள். தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது. கிரவுல். சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார். திருமுருகாற்றுப்படை நக்கீரர். பொருநாராற்றுப்படை முடத்தாம கண்ணியார். பெரும் பானாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். வரிசை 1உடன் வரிசை 2னை பொருத்தி வரிசைகளுக்கு கீழே கொடுக்கப்பட்ட தொகுப்பில் இருந்து சரியான விடையை தேர்வு செய்க. இன்டர்நெட் இணையம். சர்ச் இன்ஜின் தேடுபொறி. ஜேர்னல் மின் இதழ். புக் மின்னூல். கீழே காணப்பெறுவனவற்றில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. ஆன்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடமிருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர். இதுதான் பொருத்தமற்றது. மீதி எல்லாமே சரியானது. சமரச சன்மார்க்கம் எனும் விரிந்த நோக்கினை கொண்டவர் தாயுமானவர். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவது தாயுமானவரது பாடல்களாகும். பராபர கன்னிகள் தாயுமானவரால் இயற்றப்பட்டவை. ஆண்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடமிருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர் கொடுத்திருக்காங்க. எதுக்காண்டி இந்த கூற்று தப்பு அப்படின்னா, வள்ளலார் அதாவது தாயுமானவர் வள்ளலாரோட முந்தைய காலத்திலே இருந்திருக்காரு. அதனால இந்த கூற்று தப்பு. வள்ளலாருக்கு முன்னாடியே வள்ளலாருடைய காலத்திற்கு முன்பாகவே தாயுமானவர் காலத்துல இருந்திருக்காரு. அதனால இது தவறான ஆன்சர்.
அகநானூற்றின் பாட்டு திணை 10, 20, 30, 40 நெய்தல் திணை 6, 16, 26, 36 மருதத் திணை 4, 14, 24, 34 முல்லைத் திணை 2, 8, 12, 18 குறிஞ்சி திணை. ஒலி வேறுபாடறிந்து பொருத்துக. வலை மீன்பிடி வலை, வலை பொந்து, வாளை மீன் வகை, வாழை மரவகை. கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? 1 மற்றும் 2. கம்பராமாயணத்தில் கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். ரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. இது ரெண்டும் சரி. மீதி இருக்க 2 கூற்றும் தவறான கூற்று. 4வது கூற்றுல கம்பர் 100 பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை போற்றியுள்ளார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தவறு. எதற்காக அப்படின்னா கம்பர் 1000 பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை போற்றியுள்ளார். எனவே இந்த கூற்று தவறாக கொடுத்திருக்கு. நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யார்? பனு அகமது மரைக்காயர். பொருந்தா ஒன்றை தேர்க. கண்ணதாசன் பாடல்கள் சின்ன பையலே செய்தி கேளடா. இது கண்ணதாசன் பாடல்கள் அல்ல, அதனால இது பொருந்தாத ஒன்று. முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ இது கண்ணதாசனுடையது. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா இதுவும் கண்ணதாசனுடையது. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதுவும் கண்ணதாசனுடையது. சின்ன பையலே செய்தி கேளடா என்ற பாடலை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரனார் அவர்கள். ராசராச சோழன் உலாவை பாடியவர் ஒட்டக்கூத்தர். பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்தி பட்டியல் கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க. மாணிக்கவாசகர் திருக்கோவை, ஆண்டாள் நாச்சியார் திருமொழி, சுந்தரர் திருத்தொண்டை தொகை, திருநாவுக்கரசர் தாண்டக வேந்தர். முன்னீர் வழக்கம் மகடூஉ ஓடில்லை என்று கூறியவர் தொல்காப்பியர். கீழே காண்பவற்றுள் பொருத்தம் அற்றதை தெரிவு செய்க. நீதி நெறி விழுக்கம், கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபரர் பாடினார். இது பொருந்தாதது. தமிழகத்தின் வோர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்பட்டவர் புதுவையை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன். சரியானது. திரைக்கவி திலகம் ஆ மருதகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் ஆ மருதகாசியின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்துள்ளது. சரி. காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா என புனைப்பெயர்கள் கண்ணதாசனுக்கு உண்டு. இதுல அடுத்த கொஸ்டின், இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன். மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் எங்குள்ளது? திருப்பெருந்துறை. கள்ளர் சரித்திரம் எனும் உரைநடை நூலை எழுதியவர் நாமு வேங்கடசாமி நாட்டார். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரஹ்மான். மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன். பொருத்துக. புனைப்பெயர் மற்றும் இயற்பெயரோட பொருத்தணும். புதுமை பித்தன் சோ விருத்தாச்சலம், ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன், வாணிதாசன் எத்திராஜ், கண்ணதாசன் முத்தையா. பொருந்தாத சொல்லை கண்டறிக. தத்தை சுகம் வெறுப்பு கிளை. ஆன்சர் வெறுப்பு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் 51. பொருட்டன்று பிரித்தெழுதுக. உரிய விடையை குறிப்பிடுக. பொருட்டு பிளஸ் அன்று. இந்த கொஸ்டின்ல வெறுப்பு அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா மலை. மீதி இருக்கிறது எல்லாத்துக்கும் மீனிங் என்னது அப்படின்னா கிளியை குறிக்குமா. அதாவது சுகம், கிள்ளை, தத்தை இது எல்லா பெயருமே கிளியை குறிக்கக்கூடிய சொல். வெறுப்புங்கிறது மலையை குறிக்கக்கூடிய சொல். அதனால இது இதுல பொருந்தாதது. ஆயுத குறுக்கம் கக்ரீது, ஐகார குறுக்கம் கடலை, ஔகார குறுக்கம் வௌவால், மகர குறுக்கம் மருண். அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு. பின்வருவனவற்றை பொருத்துக. விரிநகர் வினைத்தொகை, மலரடி உவமைத்தொகை, மா பலா வாழை உம்மைத்தொகை, முதுமரம் பண்புத் தொகை.
பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் 2 பொருத்தி பட்டியலுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க. 3 காலங்களில் ஒன்றனை உணர்த்துவது வினைமுற்று. முக்காலத்தையும் உணர்த்துவது வினையெச்சம். படித்தல், கற்பித்தல், எழுதுதல் தொழிற்பெயர். முற்றுப்பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரெச்சம். திணை மற்றும் தொழில். மருதம், மீன் பிடித்தல், உப்புவித்தல். பொருந்தாத இணை மருதம் மற்றும் மருதத்துக்கு மீன் பிடித்தல் மற்றும் உப்புவித்தல்ங்கிறது பொருந்தாத வினை. மீதி எல்லாமே பொருத்தமாக இருக்குது. முல்லை வரகு விதைத்தல், களை பிரித்தல். பாலை நிறை கவர்தல், சூறையாடுதல். குறிஞ்சி தேனெடுத்தல், கிழங்ககழ்ச்சல். மருதத்துக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஏ மற்றும் டி தவறானவைன்னு கொடுத்துருக்காங்க. மருதத்துக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா நெல்லறிதல், களை பறித்தல். இங்க மீன் பிடித்தல், உப்பு விச்சல் கொடுத்துருக்காங்க, தவறு. நெல்லறிதல் மற்றும் களை பறித்தல். அகர வரிசைப்படி சரியாக அமைந்த சொல் வரிசையை குறிப்பிடுக. கண், கண்டம், கண்டு, கண்ணி. ஐப்பசி மாசம் அடமலை இம்பாங்க. இத்தொடரின் பிழை நீக்கிய வடிவம் ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள். கீழே தரப்பெறுவனவற்றுள் சரியானவை எவை? 1, 2, 3 சரி. நான், யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள். நாம், யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள். வேற்றுமை உருபெயர்க்கும் போது யான் என்பது என் என்றும், யாம் என்பது எம் என்றும், நாம் என்பது நம் என்றும் தெரியும். இந்த 3ம் சரி. 4வது கூற்று தவறு. கூவா முன்னம் இளையோன் குறுகினி கொடுக்கப்பட்டுள்ள செயலில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பறிக. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், வினையெச்சம். கூவா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். குறுகினி அப்படிங்கிறதுக்கு வினையெச்சம். வாழை இளம்பெண், உலை பிடரிமயிர், விலை தயிர், வளை சுரபுன்னை மரம். இன்மையுள் இன்மை விருந்தொரல். இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு பண்பாகு பெயர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் அம்புஜதம்மாள். கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமற்ற கூற்றை தேர்வு செய்க. நாட்டு வளம், செல்வ வளம், செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது. இதுதான் பொருத்தமற்றது. பொருத்துக. பாண்டியன் பரிசு பாரதிதாசன், குயில் பாட்டு பாரதியார், ஆசிய ஜோதி கவிமணி, சங்கொலி நாமக்கல் கவிஞர். தொண்டச்சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் சேக்கிழார். 8 தொகை நூல்களுள் அகப்புறப்பாடல்களை கொண்ட நூல் எது? பரிபாடல். 900 பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான எவை? 1 மற்றும் 4. 3 + 900 முத்தொள்ளாயிரம். சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றிய 3 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு நூல் முத்தொள்ளாயிரம். அடுத்து சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு, வீரம், நாட்டு வளம் பற்றி பாடிய பாடல் தொகுப்பு முத்தொள்ளாயிரம். 69. திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமனார் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ராமானுஜர். 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்க அகநூல் ஐங்குறுநூறு. நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. பொருத்துக. கொண்டல் மேகம், தாமம் மாலை, புரிசை மதில், மல்லல் வளம். முக்குடல் பல்லு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? 1 மற்றும் 3. முக்குடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி, மருதூர் பள்ளி இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடும் பல்லன் வாழ்க்கை பற்றிய நூல் முக்குடர் பள்ளு. சரி. முக்குடர் பள்ளியின் ஆசிரியர் எவர் என தெரிந்துள்ளது. இதுவும் சரியானது. விற்பெருந்தடந்தோள் வீர. பாடலடி யாரை குறிக்கிறது? ராமன். திருவேங்கடந்தந்தாதி எனும் நூலை இயற்றவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஐங்குறுநூற்றில் முல்லை திணை பாடல்களை பாடியவரின் பெயரை தேர்ந்தெடு. பேயனார். கீழே காணப்பெறுவனவற்றில் எவை சரி அச்சவை என்று கூறுக. 1 மற்றும் 2 சரியச்சவை. அகப்பொருள் பற்றிய நச்சினை நூலில் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே இடம்பெற்றுள்ளது குறிக்கத்தக்கது. இது தவறானது. நச்சினை செய்யுட்கள் 8 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்டவை. இதுவும் தவறானது.
மீதி இருக்கிறது சரி. நச்சினை செய்யுட்கள் அகவற்பாவால் ஆனவை சரி. நச்சினையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதி என்னும் பாண்டிய மன்னன் ஆவான். இதுல நச்சினை செய்யுட்கள்ல நச்சினை செயல்கள் 8 அடி சிறுமையும் கொடுத்திருக்காங்க. இதுல 9 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்டது. அதனால இந்த இரண்டாவது கூற்று தவறானதுன்னு கொடுத்திருக்காங்க. பொருந்தாத இணையை காண்க. கூடலில் ஆய்ந்த ஓன் தீன் தமிழன் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கூடலில் ஆய்ந்த ஓன் தீன் தமிழன் அப்படிங்கிறது திருவாசகம், சிலப்பதிகாரம் கிடையாது, திருவாசகம். களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே புறநானூறு சரி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் திருக்குறள் சரி. பண்ணோடு தமிழொப்பாய் தேவாரம் சரி. திருக்கடகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. திருக்கடகம் 102 வெண்பாக்களை கொண்டது சரி. பாந்தல், உரகம், பன்னகம், பனி எனும் சொற்களின் பொருள் பாம்பு என்பதாகும். பட்டியல் 1ஐயும் 2ஐயும் பொருத்தி கீழ்காணும் தொகுப்பிலிருந்து உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாடு என கூறியவுடன் பாடுபவர் ஆசுகவி. ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுரகவி. தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் வித்தாரகவி. சொல்லெணி அமைத்து பாடுபவர் சித்திரகவி. இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார். பட்டியல் 1 மற்றும் மூலிகையின் பொது பெயரையும் பட்டியல் 2இல் உள்ள சிறப்பு பெயரையும் பொருத்துக. பட்டியல் 1 மூலிகையின் பெயர் சிறப்பு பெயர். தூதுவளை ஞானப்பச்சிலை, கற்றாழை குமரி, கரிசலாங்கண்ணி தேகராசம், குறுமிளகு இந்திய மருந்து. வரிசை 1 வரிசை 2. கொலையே களவே காமத்தீ விளைவு உடம்பில் தோன்றுவன. பொய்யே குறளை கடுஞ்சொல் பயனின் சொல் சொல்லில் தோன்றுவன. வெகல் வெகுழல் பொல்லாக்காட்சி உள்ளம் தன்னில் தோன்றுவன. பிறந்தார் மூத்தோர் பிணி நோயிற்றார் இறந்தார் என்பது இயல்பே. பட்டியல் 1 பட்டியல் 2. தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் கருணாமிர்த சாகரம். வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார் மான விஜயம். கோம சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர். முதுநாரை இசை நூல். பரிட்சப்பத்தின் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். 900 பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றது. சுவை மிகுந்த விருத்தாப்பாக்கள் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றன. இதுதான் பொருத்தமற்றது. பட்டியல் 1 பட்டியல் 2. நீல் நெடுங்கண்ணி விசாலாட்சி, வால் நெடுங்கண்ணி கட்கநேத்ரி, பழமலை நாதர் விருத்தகீரீசுவரர், செம்பொன் பள்ளியார் சொர்ணபுரீச்சுரர். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ரா.பி. சேதுப்பிள்ளையின் நூல் எது? தமிழ் இன்பம். காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்பட்டவர் வாணிதாசன். தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமாற் கலைஞர் என மாற்றிக்கொண்டவர் சூரியநாராயண சாஸ்திரி. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று 3½ ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார் அப்படிங்கிறது பொருத்தமற்றது. வ.வே.சு. ஐயர் மங்கையர்க்கரசின் காதல். தாண்டவராய முதலியார் பஞ்சதந்திர கதைகள். செல்வ கேசவராய முதலியார் அபிநய கதைகள். கு.ப.ரா. காணாமலே காதல். பொருந்தாத இணை பொது உடைமை புதுமை பித்தன். இதுதான் பொருந்தாதது. தனித்தமிழ் மறைமலை அடிகள் சரியானது. பேச்சுக்கலை பேரறிஞர் அண்ணா சரியானது. புரட்சி பாரதிதாசன் சரியானது. பொது உடைமை யாருடையது அப்படின்னா திருவிக்க. இதுல புதுமை பித்தன் கொடுத்திருக்காங்க, அதனால தவறு. துயிப்ளே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கினில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது? ஆனந்தரங்கர். புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மற என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? லட்சுமி. அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? காமராசர். மனநூல் இந்நூலின் ஆசிரியர் யார்? திருத்தக்க தேவர். அம்பை
கால வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. அனுராதா ரமணன் கால சுமை தாங்கி. திலகவதி காளி. பாக்கியா வலம்புரி. இதுதான் குரூப் 2ல 2015 பொதுத்தமிழ் கொஸ்டின். தேங்க்யூ.